ஒரே மெய்தேவனுடைய நாமத்திலும் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சத்திய சகோதர சகோதரிகளுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நம்ம தொடர்ச்சியாக 7 சபைகளை பற்றிய பாடங்களை படித்து கொண்டு வருகிறோம். சர்தை சபை வரைக்கும் நம்ம பார்த்துருக்குறோம். சுவிசேஷ யுகத்தில் தியத்திரா சர்தை சபைகள் பாப்பசியுடைய அந்த இருண்ட காலகட்டத்தில் இருந்தது. அப்போ இந்த இருண்ட காலகட்டத்தில் போப்பு மார்க்கம் அதிகாரத்துடைய உச்சபட்ச நிலைக்கு வர்றதை நம்ம பார்த்தோம். அப்போது மிக அதிக அளவில் தப்பறைகள் உள்ள வந்துடுது. புறமதத்தில் இருக்கக்கூடிய மூட நம்பிக்கைகள், மந்திர தந்திரங்கள் எல்லாமே கிறிஸ்தவ மண்டலத்துக்குள்ளே வந்துட்டு வேதாகமமே மக்களுக்கு கிடைக்காத காலகட்டம். அப்படிப்பட்ட வேதாகம வசனங்கள் கிடைக்காத அந்த பஞ்ச காலமாகிய இருண்ட காலகட்டத்தில் போப்பு மார்க்கம் தங்களை தேவனுடைய பிரதிநிதிகளாக, தங்களை தேவர்களாகவே காட்டிக்கொண்டு தேசங்களின் மீதும் ராஜாக்களின் மீதும் அதிகாரம் செலுத்தி கொண்டு வர்றதை வச்சு நாம் பார்த்தோம். அப்படி போப்பு மார்க்கம் அதிகாரத்தின் உச்ச நிலைக்கு போகும்போது அங்கே இருள் தான் ஆண்டு கொண்டு இருந்தது. அங்கே எப்படியெல்லாம் சத்தியத்தை சொல்லக்கூடிய தேவனுடைய பிள்ளைகள் ஒடுக்கப்பட்டார்கள் என்பதை பார்த்தோம். போப்பு மார்க்கத்துக்கு எதிராக பேசினாலே அவங்க ஒடுக்கப்பட்டார்கள், அழிக்கப்பட்டார்கள். போப்பு மார்க்கத்துக்கு எதிராக நிற்கக்கூடிய பிரபுக்கள், ராஜாக்களே எக்ஸ்கம்யூனிகேஷன் என்று அந்த சபையில் இருந்து விலக்கி வைக்கப்பட்டார்கள். அவர்களுடைய அதிகாரத்தில் இருந்து தள்ளப்பட்டார்கள். அப்படிப்பட்ட அந்த உச்ச அதிகாரத்துடைய போப்பு ஆண்டு கொண்டு இருக்கும்போது தான் இந்த சர்தை சபையின் ஆரம்ப காலகட்டமான 1300களில் அந்த போப்புக்கு மிகப்பெரிய அடி விழுது. எந்த மக்களோ அல்லது சீர்திருத்தவாதிகளோ இதை செய்ய முடியாது. ஏன்னா அந்தளவு அதிகாரத்தோடு அவங்க இருந்தாங்க. நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து தான் அவர்களுடைய பிள்ளைகளை விடுவிக்கிறதுக்காக போப்புக்கும் அவர்களுக்கு ஆதரவாக இருந்த ராஜாக்களுக்கும் இடையில் ஒரு யுத்தத்தை கொண்டு வர்றாரு. இப்படி பிரெஞ்சு ராஜாவுக்கும் போப்புக்கும் எதிராக அந்த பிரச்சனை அது யுத்தத்தில் முடிகிறதையும், போப்பு அவருடைய அதிகாரத்தில் இருந்து தள்ளப்பட்டது, அவர் கைது செய்யப்பட்டு பிரான்ஸுக்கு கொண்டு போகப்படுறது, இதெல்லாம் நம்ம பார்த்தோம். இப்படி சர்தை சபை காலகட்டத்தில் போப்பு மார்க்கத்துக்கு ஒரு பெரிய அடி விழுது. போப்பை பிரெஞ்சு மன்னன் சிறைப்பிடித்து கொண்டு போன அதற்கு பிறகு போப்பு அங்கே தான் இருக்கிறாரு. ஃப்ரான்ஸில் இருக்கக்கூடிய அவிக்னானில் தான் அடுத்தடுத்த போப்புக்கள் நியமிக்கப்படுறாங்க. ஆனால் ஃப்ரான்ஸுக்கு எதிரான தேசங்கள், போப்பு ஃப்ரான்ஸில் இருக்கிறத விரும்பாதவர்கள் இன்னொரு போப்பை அங்கே ரோமில் தேர்ந்தெடுத்து வைக்கிறாங்க. ஸோ இந்த காலகட்டத்தில் இந்த ஆன்டி போப்பு என்கிற காரியம் வருது. அப்போது ஒரு போப்பு இங்கே ரோம்லேயும் இன்னொரு போப்பு அவிக்னான்லேயே இருக்கிறதுனால இந்த போப்பு மார்க்கத்துடைய வலிமை குறைந்து போகிறது. அப்போ இப்படி இந்த ஆன்டி போப்ஸ், இந்த 2 போப்புகளாக இருக்கிற காலகட்டம் வரைக்கும் அவர்களுடைய வலிமை குன்றி போயிடுது. அவருடைய எல்லா தவறுகளும் வெளிப்பட்டுருது. ஏன்னா 2 போப்புகளுமே எதிரணியில் இருக்கக்கூடிய போப்பை இவர் போலி போப்பு, இவர் தான் அந்தி கிறிஸ்து இப்படின்னு குற்றம் சாட்டுறாங்க. இந்த காலகட்டத்தில் தான் அப்போ மக்கள் சிந்திக்க ஆரம்பிக்கிறாங்க. பொதுவாக எல்லா மக்களும் இல்லைனாலும் அந்த சீர்திருத்தவாதிகள் இப்படி தான் விக்லிஃபை யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. அவர் சத்தியத்தை படிக்கிறாரு. சத்தியம் மூலம் இவங்க உண்மையாகவே 2 பேருமே போலி தான், 2 பேருமே அந்தி கிறிஸ்து தான் அப்படிங்கிறத புரிந்து கொள்கிறாரு. இப்படி தான் அந்த காலப்பகுதி கொஞ்சமாவது ரீஃபார்மேஷன் வர்றதுக்கு, அல்லது அதோடைய ஆரம்பம் சிறிய அளவில் வர்றதுக்கு உதவியாக இருந்தது. ரோமில் ஒரு போப்பு இருக்கிற மாதிரி அவிக்னானில் ஒரு போப்பு இருக்கிறனால தான் இதுக்கு அவிக்னான் பாப்பசி அப்படிங்கிற பேர் வந்தது. இந்த அவிக்னான் பாப்பசியில் பார்த்திங்கன்னா 7 போப்புகள் வர்றாங்க. கடைசியாக 1377 11வது கிரெகரி என்பவர் தான் அவிக்னானில் இருந்து ரோமுக்கு பாப்பசியை கொண்டு வராரு. அப்போது அதற்கு பிறகு ரோமில் மட்டும்தான் ஒரே போப்பு என்கிற நிலை வருது. இதோட இந்த அவிக்னான் பாப்பசி ஒரு முடிவுக்கு வருது. ஆனால் இந்த போப் கிரெகரியோட மரணத்துக்கு பிறகு திரும்பவும் அடுத்த போப்பை தெரிந்தெடுப்பதில் பிரச்சனை வருது. அதனால் திரும்பவும் 2 போப்புக்களாக வந்துடுறாங்க. இதை தான் வெஸ்டம் சிசம்னு சொல்கிறாங்க. அதாவது திரும்பவும் ஒரு பிரிவினை 2 போப்புகளாக அவர்களுக்கு இடையில் சண்டைகள் நடக்குது. அப்போ ஒரு போப்பு அங்கே ஆன்டி போப், இப்படி இந்த ஆன்டி போப் இருந்து அவங்களுக்கு இடையில் பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கிறனால போப்பு இன்னும் முழு பலத்துக்கு வர முடியாமல் இருக்கிறாங்க. இந்த ஆன்டி போப் பிரச்சனை 1417 வரைக்கும் போகுது. 1417 ஜெர்மனியில் இருக்கக்கூடிய கான்ஸ்டன்ட்ங்கிற நகரத்தில் ஒரு கவுன்சில் நடந்து அதில் தான் இந்த பிரச்சனை தீர்க்கப்படுது. இதற்கு பிறகு தான் ரோமில் ஒரே போப்பு தான் அப்படின்னு ஒரே போப்பு வர்றாரு. இந்த காலகட்டத்தில் இருந்து திரும்பவும் போப்புடைய அதிகாரமும் பலமும் கொஞ்சம் கொஞ்சமாக பழைய நிலைக்கு வருது. பழையபடி அவர்கள் வெற்றிகரமாக ராஜாங்க விஷயங்கள் எல்லாம் தலையிட முடியுது, ராஜாக்களையும் மிரட்ட முடியுது, எக்ஸ்கம்யூனிகேட் பண்ண முடியுது. அப்படிப்பட்ட அதிகாரத்துக்கு திரும்ப வர்றாங்க. இப்படி ஒரே போப்பாக வரணும் என்பதற்காக தான் 12வது கிரெகரி அவிக்னானில் தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணிடுறாரு. இதற்கு பிற்காலத்தில் 5வது நிக்கோலஸ் போப்பாக வரக்கூடிய அந்த காலகட்டத்தில் தான் இந்த ஆன்டிபோப் பிரச்சனை ஒரு முடிவுக்கு வருது.
அப்போது ஆன்டிபோப்பாக இருந்த 5வது ஃபெலிக்ஸ் ராஜினாமா பண்ணிடுறாரு. பேசலில் இருக்கக்கூடிய சினோடு கலைக்கப்படுது. இந்த காலகட்டத்தில் இருந்து தான் 5வது நிக்கோலஸ் தான் ரோமில் ஒரே போப்பாக வலிமை மிக்கவராக இருக்கிறார். இவர் தான் பழையபடி அதிகாரமிக்க போப்பாக ஆளுகை செய்ய ஆரம்பிக்கிறார். கிறிஸ்தவ மண்டலம் முழுவதும் பிஷப்புகளை நியமிக்கக்கூடிய அதிகாரம் போப்புக்கு இருக்குது அப்படிங்கிறது உறுதிப்படுத்தப்படுகிறது. இந்த காலகட்டம் ரினைசன்ஸ் பீரியட், மறுமலர்ச்சி ஆரம்பிக்கிற ஒரு காலகட்டம். 1300களுக்கு பிறகு தான் இந்த மறுமலர்ச்சி அப்படிங்கிறது ஆரம்பிக்குது. அதாவது மறுமலர்ச்சி அப்படிங்கிறது கலை, சமுதாயம் பல இடங்களில் மாற்றங்களை ஏற்படுத்துது. ஓவியம், சிற்பக்கலை, இலக்கியம், இன்னும் பல அறிவியல் சம்பந்தமான காரியங்களில் கூட முன்னேற்றம் ஏற்படுகிறது. இந்த 5ஆம் நிக்கோலஸ் போப்பும் ரினைசன்ஸில் ஒரு முக்கியமான ஒருத்தராக இருக்கிறார். ஏன்னா இவரும் கலைகள், இலக்கியம் இவைகளில் ஒரு பெரிய முன்னேற்றத்தை இந்த ரோமன் கத்தோலிக்க அமைப்புகளையும் கொண்டு வரணும்னு நினைக்கிறார். இதனால் இத்தாலியில் பல புதிய ஆலயங்கள் கட்டப்படுது. மிக முக்கியமாக பெசிலிக்கா ஆஃப் செயின்ட் பீட்டர் இவருடைய காலகட்டத்தில் தான் வடிவமைக்கப்படுது. இப்படி இத்தாலியில் தான் இந்த மறுமலர்ச்சியின் ஆரம்பம் இருந்தது. பிறகு இந்த மறுமலர்ச்சி ஐரோப்பா முழுவதும் சமுதாயத்தில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியது. திரும்பவும் சிலுவை போர்களை ஆரம்பிக்கிறாங்க. போப் 5ஆம் நிக்கோலஸும் சிலுவை போரை ஆரம்பித்தார். ஏன்னா அப்போது சில வருடங்களுக்கு முன்பு தான் கான்ஸ்டாண்டைன் நகரம் இஸ்லாமியர்களுடைய படையெடுப்பால் அவர்களுடைய கையில் வீழ்ந்திருந்தது. அடுத்ததாக தொடர்ச்சியாக அந்த துருக்கியர்கள் படையெடுத்து முன்னேறிட்டே வந்துட்டு இருந்தாங்க. அதனால் ஐரோப்பிய தேசங்களில் இங்கிலாந்து, பிரான்ஸு, ஜெர்மனி, ஹங்கேரி, போர்ச்சுகல் இங்கெல்லாம் போய் சிலுவை யுத்தத்தை நம்ம திரும்ப ஆரம்பிக்கணும், இவர்களுடைய இந்த படையெடுப்பை தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி அதற்காக பிரச்சாரங்கள் செய்தாங்க. தேவாலயங்களையும் மக்கள் இதற்காக ஆதரவு கொடுக்கணும், இதற்காக நீங்கள் ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லி தனிப்பட்ட ஜெபங்கள் எல்லாம் நடத்தினாங்க. ஆனால் இப்படியெல்லாம் அழைப்பு விடுத்தாலும் ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய பிரபுக்களும் ராஜாக்களும் முன்பு போல் உடனடியாக வினையாற்றவில்லை. ஏன் அப்படின்னா அப்போது ராஜாக்கள் பிரபுக்களுக்கு இடையிலேயே பல யுத்தங்கள், பகைகள்லாம் இருந்தது. மிக முக்கியமான யுத்தமான பிரான்ஸுக்கும் இங்கிலாந்துக்குமான நூற்றாண்டு யுத்தம் 1453 முடிந்த பிறகு போப்புடைய அழைப்பின்படி ஐரோப்பிய தேசங்கள் சேர்ந்து சிலுவை போர ஆரம்பித்தாங்க. ஏன்னா அப்போது துருக்கியர்கள் ஹங்கேரி வரைக்கும் ஜெயித்து வந்திருந்தாங்க. அதனால் இவர்கள் இந்த சிலுவை போர ஆரம்பித்து ஹங்கேரியில் யுத்தம் பண்ணி பெல்கிரேட் நகரத்தில் துருக்கியர்கள் தோற்கடிக்கப்பட்டார்கள். அடுத்ததாக போப் 2ஆம் பயஸ் அவரும் 1460 சிலுவை போர திரும்பவும் ஆரம்பிக்கிறாரு. இப்படி சர்தை சபை காலகட்டத்தின் இறுதி பகுதி, பிலதெல்பியா காலகட்டத்தின் ஆரம்ப பகுதிகளில் போப்பு மார்க்கம் திரும்பவும் அதிகாரத்தில் வளர்ச்சி அடைந்து தங்களுக்கு எதிராக வர்றவங்களையெல்லாம் ஒடுக்க ஆரம்பித்தார்கள். இதற்கு பிறகு போப்பு பால் அப்போ பொஹிமியாவுடைய ராஜாவாக இருந்த ஜார்ஜை எக்ஸ்கம்னியேட் பண்ணுறார். ஏன்னா இந்த பொஹிமியா ராஜா ஜார்ஜ் உட்ராக்கஸ்ட்னு ஒரு மத அமைப்பை சேர்ந்தவங்களுக்கு ஆதரவான ஒரு முடிவை எடுக்கிறார். இதை போப்பு எதிர்க்கிறார். ஆனாலும் இந்த பொஹிமியா ராஜா அவங்களுக்கு ஆதரவாக இருக்கிறாங்க அப்படிங்கிறதுனால அந்த ராஜாவை எக்ஸ்கம்னிகேட் பண்ணுறாரு. இந்த உட்ராக்கஸ்ட் என்கிற மத அமைப்பினர் ஹஸ்ஸைட் குழுவை சேர்ந்தவர்கள். ஹஸ்ஸுடைய சீர்திருத்தத்தினால அவருடைய சத்திய கருத்துக்கள் சிலவற்றை பின்பற்றக்கூடியவர்கள் எல்லாம் ஹஸ்ஸைட் என்று அழைக்கப்பட்டார்கள். இந்த ஹஸ்ஸைட் என்கிற இந்த மத கொள்கை பிரிவுக்காரர்கள் பல பிரிவுகளாக பிரிந்து போகிறாங்க. அதில் ஒரு பிரிவு தான் இந்த உட்ராக்விஸ்ட் என்கிற பிரிவை சேர்ந்தவங்க. அப்போது இவர்கள் ரோமன் கத்தோலிக்கத்துடைய அந்த கோட்பாடுகளுக்கு எதிர்த்து நிற்கிறாங்க என்பதால் போப் அவர்களை ஒடுக்கிறாரு. இந்த பொஹிமியா ராஜா ஜார்ஜ் ஆதரவாக இருந்தனால அவரை எக்ஸ்கம்யூனிகேட் பண்ணி அவருக்கு ஆதரவாக வர்றவங்களையும் எக்ஸ்கம்யூனிகேட் பண்ணுறாரு. இப்படி இவர்கள் திரும்பவும் ராஜ்யங்களுக்கு மேலே, ராஜாக்களுக்கு மேலே எல்லாம் அவங்களுடைய அதிகாரத்தை காட்ட ஆரம்பிக்கிறாங்க. இதற்கு அடுத்ததாக போப்பா வந்த 4ஆம் சிக்ஸ்டஸ் என்பவர், இவரும் திரும்பவும் சிலுவை போர ஆரம்பிக்கிறார். இவர்கள் இந்த யுத்தத்தில் துருக்கியர்கள்ட்ட இருந்து சிமிர்னா நகரத்தை கைப்பற்றினாங்க. ஆனால் அதற்கு பிறகு அந்த சிலுவை போருக்கான படையணி கலைக்கப்பட்டு விட்டது. இந்த 4ஆம் சிக்ஸ்டஸ் போப்பும் மறுமலர்ச்சியில் ஆர்வமுடையவராக இருந்து வாட்டிகன் நகரத்தில் போப்பு இருக்கக்கூடிய அந்த இடத்துல த கிரேட் சாப்பல் அப்படின்னு ஒரு பெரிய தேவாலயத்தை கட்டுறாங்க. அதில் ஒரு பகுதி தான் சிஸ்டைன் சாப்பல் என்று சொல்லக்கூடிய இன்றைக்கு உலக புகழ்பெற்ற ஒரு கட்டிடம். இந்த சிஸ்டைன் சாப்பலுடைய கூரையில் தான் உலக பிரசித்தி பெற்ற பல ஓவியங்கள் வரையப்பட்டிருக்கு. இங்கே அந்த மறுமலர்ச்சியின் காலகட்டத்தில் ஐரோப்பாவில் பிரபலமாகி கொண்டிருந்த அந்த ஓவிய பாணியிலேயே வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிற கடவுளுடைய படைப்பு, ஆதாமின் படைப்பு, ஏதேன் தோட்டம், மனிதனுடைய வீழ்ச்சி, ரட்சிப்பிற்கான காரியங்கள், இதை பற்றிய ஓவியங்கள் வரையப்பட்டது. மறுமலர்ச்சி காலகட்டத்துடைய உச்சகட்டம் தான் இந்த காலப்பகுதி.
லியோனார்டோ டாவின்சி, மைக்கேல் ஆஞ்சலோ, ராப்பேல், பிரம்மாண்டே இப்படிப்பட்ட திறமை வாய்ந்த கலைஞர்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தை சேர்ந்தவங்க தான். மிக பிரபலமான கலைஞர் மைக்கேல் ஆஞ்சலோ 1473 இருந்து 81 வரைக்கும் 4 வருடங்கள் சிஸ்டன் சாப்பலுடைய மேற்கூரையில் ஓவியங்களை தீட்டினாங்க. மைக்கேல் ஆஞ்சலோவுடைய மிக பிரபலமான ஓவியங்களான ஆதாமுடைய படைப்பு, த லாஸ்ட் ஜட்ஜ்மெண்ட் இவைகள் இந்த சிஸ்டன் சாப்பலுடைய கூரையில் வரையப்பட்டிருக்கிறது. இப்படி கலை, இலக்கியம், சமுதாயத்தில் மறுமலர்ச்சி ஏற்பட்ட பிறகு அடுத்த கட்டமாக சத்திய பிரதேசத்திலையும் மிகப்பெரிய அளவில் சீர்திருத்தங்கள் ஆரம்பித்தது. ஏற்கனவே இந்த மறுமலர்ச்சியின் காலகட்டத்தில் கலை, இலக்கியம் மட்டுமல்லாமல் அறிவியல் கண்டுபிடிப்புகள்லையும் முன்னேற்றம் இருந்தது. 1440 ஜெர்மனில் ஜோஹன்னஸ் குட்டன்பர்க் பிரிண்டிங் ப்ரெஸ்ஸை கண்டுபிடித்து அது செயல்பாட்டுக்கு வருது. மிக குறுகிய காலத்தில் 1440 1500க்குள்ளே ஐரோப்பாவில் 200 நகரங்களில் இந்த பிரிண்டிங் ப்ரெஸ் செயல்பாட்டுக்கு வருது. கிட்டத்தட்ட 2 கோடி பிரதிகள் அச்சிடப்படுது. வேதாகமம் முதல் புத்தகமாக அச்சிடப்படுகிறது. இந்த மறுமலர்ச்சி காலத்தின் அச்சு இயந்திரங்களுடைய புரட்சி பிற்காலத்தில் சீர்திருத்த இயக்கங்கள் வெற்றி பெறுவதற்கு மிக முக்கியமான காரணமாக இருந்தது. சத்திய சீர்திருத்தங்களின் ஆரம்ப காலகட்டம் இதுதான். இந்த 1480களுக்கு பிறகு பிலதெல்பியா சபை காலகட்டத்தின் ஸ்டார் மெம்பர்ஸ் சத்தியங்களை கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இவர்களுடைய இந்த சத்திய ஊழியம் சீர்திருத்த இயக்கங்களை உருவாக்கியது. அவைகள் வெற்றிகரமாக செயல்பட்டது. ஏன்னா இதற்கு முன்பு சீர்திருத்தத்தை கொண்டு வர முயற்சி செய்தவர்கள் எல்லாருமே ஒடுக்கப்பட்டு ஒன்றுமில்லாமல் செய்யப்பட்டிருக்கிறாங்க. ஆனால் இப்போ இருளில் இருந்து வெளிச்சம் பரவுது. இப்படி இது ஒரு விடியலாக, ஒரு புது யுகமாக ஆரம்பிக்குது. 6ஆம் சபை காலகட்டத்தின் இந்த பிலதெல்பியா சபை காலகட்டத்தின் ஸ்டார் மெம்பர் சத்தியங்களை கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. மிகப்பெரிய அளவில் இந்த சீர்திருத்த இயக்கங்கள் சத்தியத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தது. அதனுடைய ஆரம்பமாக முதலாவது பிலதெல்பியா சபை காலகட்டத்தின் முதலாவது ஸ்டார் மெம்பராக ஜான் வெசல் அவருடைய ஊழியத்தை இந்த காலத்தில் ஆரம்பிக்கிறார். ஜான் வெசல் 1420 பிறந்தவர். அக்டோபர் 1489 மரிக்கிறார். இவருடைய வாழ்க்கையின் கடைசி அந்த 10 வருடங்களில் மிகப்பெரிய அளவில் சீர்திருத்த வேலைகளை செய்கிறாரு. அதனால் 1479 இருந்து இந்த பிலதெல்பியா சபை ஆரம்பிக்குது அப்படின்னு நம்ம கருதலாம். இவருடைய முழு பெயர் வெசல் ஹார்மன்ஸ் கான்ஸ்ஃபோர்ட். ஆனால் பெரும்பாலானவர்களுக்கு ஜோஹன் வெசல் அல்லது ஜான் வெசல் அப்படின்னு சொன்னால் தான் தெரியும். இவர் பிறந்த ஊர் குரோனின்ஜென் அப்படிங்கிற அப்போது ஹாலந்து தேசத்துக்கு வடக்கில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. இன்றைக்கு இந்த சிறு சிறு பகுதிகளெல்லாம் ஒன்று சேர்ந்து நெதர்லாண்ட் என்கிற தேசமாக இருக்குது. அன்றைக்கு இந்த பல சிறு பகுதிகளும் ஹோலி ரோமன் எம்பையர் என்கிற ஒரு தேசமாகவும் இருந்தது. அவர் பிறந்து படித்த இடங்களெல்லாம் இன்றைய நெதர்லாண்ட், ஜெர்மன் பகுதிகளில் இருக்குது. அன்றைய ஹாலந்து பிராந்தியத்தின் வடக்கு பகுதியில் தான் இந்த குரோனின்ஜென் என்கிற நகரம் இருந்தது. வெசலுடைய பெற்றோர் வசதி உள்ளவர்களாக படிப்பின் அருமையை உணர்ந்தவங்களாக இருந்திருக்கிறாங்க. அதனால் அவரை மிக நல்ல முறையில் படிக்க வைத்திருக்கிறார்கள். வெசல் அவருடைய ஆரம்ப கட்டத்தில் ஜோவெல் நகரத்தில் இருக்கக்கூடிய செயின்ட் மார்ட்டின் என்கிற லத்தீன் ஸ்கூலில் படிக்கிறாரு. அடுத்ததாக இங்கே இருக்கக்கூடிய முனிசிபல் ஸ்கூலில் படிக்கிறாரு. இது டிவோர்ஷியோ மாடர்னா மூமெண்ட் என்கிற ஒரு இயக்கத்தோடு சம்மந்தப்பட்டது. இதில் இருக்கக்கூடியவர்கள் ஒரு உண்மையான கிறிஸ்தவனாக கிறிஸ்துவை பின்பற்றி அப்படியே வாழ வேண்டும் என்கிற கொள்கையோடு இருக்கக்கூடியவங்க. இதை இவர்கள் கல்வி, மனத்தாழ்மை, எல்லோரோடும் பகிர்ந்து கொடுத்து சேர்ந்து வாழக்கூடிய முறை இவைகள் மூலமாக செயல்படுத்தக்கூடியவர்கள். இந்த இயக்கம் ஒருவருடைய அர்ப்பணிப்பு, அவர்களுடைய நியாயமான ஒழுக்கமான வாழ்க்கை முறை, கல்வி இவைகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து அவர்களுடைய வளர்ச்சிக்கு காரணமாக இருந்தது. இது ஜான் வெசலுடைய மதம் மற்றும் ஆவிக்குரிய வளர்ச்சியில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. இதற்கு பிறகு ஜோவல் என்கிற இடத்துல இருக்கக்கூடிய செயின்ட் ஆக்னஸ் என்கிற கான்வெண்ட்டுக்கு படிக்க போகிறாரு. அங்கே ஒரு முக்கியமான நபரோடு பழக்கம் ஏற்படுகிறது. அவர் தான் தாமஸ் கெம்பிஸ் என்பவர். அதாவது கெம்பிஸ் என்கிற இடத்துலேருந்து வந்த தாமஸ். இவர் த இமிட்டேஷன் ஆஃப் கிரைஸ்ட் அப்படிங்கிற புத்தகத்தை எழுதியிருக்கிறார். இவர்களை பற்றி சொல்லும்போது ஒரு முறை இந்த தாமஸ் கெம்ப் மேரியை பற்றி பேசுகிறார். மேரியை அவர் சுட்டிக்காட்டி பேசும் பொழுது வெசல் என்ன சொல்கிறாருன்னா, ஃபாதர், நீங்கள் ஏன் இவங்களை கை காட்டுறீங்க? நமக்காக பெரும் சுமையை சுமர்ந்து தீர்த்த இயேசு கிறிஸ்துவை நோக்கி அல்லவா நீங்கள் கை காட்டியிருக்கணும் அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. அப்படி சமுதாயம் அல்லது சுற்றி இருக்கிறவங்க எதை சொல்கிறாங்க, எதை சுட்டி காட்டுறாங்க அதை பார்க்காம சத்தியம் என்ன சொல்லுது அப்படிங்கிறத அப்பொழுதிருந்தே அவர் கூர்ந்து கவனிக்கிறார். பிறகு ஜோலை நகரத்தில் இருந்து கிளம்பி ஜெர்மனியில் இருக்கிற கொலாங் நகரத்துக்கு வந்து அங்கே ஆசிரியராக வேலை செய்கிறார். கிரீஸில் இருந்து துரத்தி அடிக்கப்பட்ட சில கிரேக்க மதகுருமார்கள்ட்ட இருந்து கிரேக்க மொழியை கற்றுக்கொள்கிறார். அதே போல் சில யூதர்கள் மூலமாக எபிரேய மொழியையும் கற்றுக்கொள்கிறார்.
பழமை வாய்ந்த பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு எழுத்துச்சுவடிகளை படிக்கணும்னா ஹீப்ரு மற்றும் கிரேக்க மொழி கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதால் கற்றுக்கொண்டார். இவர் படித்த செயின்ட் ஆக்னஸ் என்கிற கான்வெண்ட்டில் தான் அப்போ போப்பாக இருந்த 4ஆம் செக்ஸ்டஸ் என்கிற போப்பும் படிச்சிருந்திருக்கிறாரு. அதாவது முன்னாள் மாணவர். அதனால் அங்கே படித்து கொண்டிருந்த மாணவர்களே மிகச்சிறந்தவராக மிகச்சிறந்த அறிவாளியாக இருந்த வெசலை பற்றி தெரிந்து அவருக்கு ஏதாவது செய்யணும், அவரை ஒரு நல்ல பதவி கொடுத்து உட்கார வைக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறார். பிஷப் பதவியில் கூட உட்கார வைக்கணும் அப்படிங்கிற விருப்பம் இருந்திருக்கு. அப்போ வெசல்கிட்ட உனக்கு எதாவது நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன், ஒரு பெரிய பரிசு கொடுக்கணும்னு நினைக்கிறேன், உனக்கு என்ன தேவை கேள் அப்படின்னு கேட்குறாரு. அப்போது வெசல் என்ன கேட்டார் தெரியுமா? வாட்டிக்கனில் இருக்கக்கூடிய எபிரேயோ அல்லது கிரேக்க வேதாகம எழுத்துச்சுவடி எனக்கு வேணும். இப்படி அந்த அசல் வேதாகம எழுத்துச்சுவடிகளை படிக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் அவருக்கு இருந்திருக்கு. ஆனால் இதை கேட்டதும் போப்பு ரொம்ப இளக்காரமாக சிரிச்சிருக்காரு. நான் உனக்கு மிகப்பெரிய பரிசு கொடுக்குறேன்னு சொல்கிறேன், நீ ஒரு பிஷப் மாதிரி பெரிய பதவிகளை கேட்டிருக்கலாம், ஆனால் அப்படியெல்லாம் கேட்காம வேதாகம எழுத்துச்சுவடிகள் வேணும்னு அறிவில்லாமல் கேட்குறியே அப்படின்னு சொல்லி இலக்காரமாக சிரிச்சிருக்கார். ஏன் இப்படி கேட்குற அப்படின்னு கேட்டதுக்கு தான் ஜான் வெசல் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, எனக்கு அது தேவையில்லை, பிஷப் போன்ற எந்த பதவிகளும் தேவைன்னு நான் நினைக்கல, எனக்கு இது தேவை வேதாகம எழுத்துச்சுவடிகள், அதாவது தேவனுடைய வார்த்தைகள் என்ன சொல்லுதுங்கிறத தெரிந்து கொள்ளணும், அதுதான் என்னுடைய விருப்பம்னு சொல்லியிருக்கிறாரு. இப்படிப்பட்ட எளிமையான மனத்தாழ்மையுடைய சுபாவம் உடையவராக இருந்திருக்கிறாரு. வேதாகம சத்தியங்கள் மேலே தான் அதிக ஆர்வம் உடையவராக இருந்திருக்கிறாரு. இப்படி அவர் வேதாகமம் தேவனுடைய வார்த்தைகள், அதனால் அதில் எந்த முரண்பாடும் இருக்காது, அதுதான் சத்தியம் அப்படிங்கிறதுல உறுதியான நம்பிக்கையோடு இருந்திருக்கிறாரு. அதனால் வேதாகமத்தை ஆழ்ந்து படிக்கிறாரு. அதனால் மற்றவர்கள் வேதாகமத்தில் முரண்பாடுகள் இருக்குது, முரண்பாடான வசனங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய காரியங்களையும் இவர் படித்து தெளிவுபடுத்தி இருக்கிறார். இப்படி இந்த வேதாகம கோட்பாடுகளில் இருப்பதாக காணப்படுகிற அந்த முரண்பாடுகளை எல்லாம் இவர் தீர்த்து வைத்ததுனால இவரை த மாஸ்டர் ஆஃப் கான்ட்ரடிக்ஷன் அப்படின்னு அழைத்திருக்கிறார்கள். அவருக்கு மிக நெருக்கமானவர்கள் எல்லாம் இவரை லைட் ஆஃப் த வேர்ல்டு என்று அழைத்திருக்கிறார்கள். வேதாகம சத்திய வசனங்களை படித்து அதை மக்களுக்கு கொடுக்கறதுனால, அப்படியே அந்த வெளிச்சத்தை மக்களுக்கு கொடுக்கறதுனால இப்படி அவரை பாராட்டி இருக்கிறாங்க. அவருடைய ஊழியங்கள் அப்படின்னு சொல்லும்போது எழுத்து மூலமும் மற்றவங்களுக்கு போதிக்கிறது, அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கறது, உரையாடல்கள் விவாதங்கள் மூலமாக சத்தியத்தை கொடுக்கறது, இப்படி பல வகையில் அந்த ஊழியங்களை செய்திருக்கிறாரு. அவர் எழுதிய பல புத்தகங்கள் பின்னால் வரக்கூடிய சீர்திருத்தவாதிகளுக்கு கூட மிகவும் பிரயோஜனமாக இருந்திருக்கு. அந்த இருண்ட பாப்பசி உச்ச அதிகாரத்தில் இருந்த அந்த காலகட்டங்களில் இவர் இந்த சீர்திருத்தங்களை ஆரம்பிக்கிற வேலையை செய்கிறாரு. அப்படிப்பட்ட அந்த காலகட்டத்தில் இவர் செய்தது போன்ற அந்த பலத்த ஊழியங்களை செய்கிறதுக்கு இவருக்குனே யாருமே இல்லை. பிற்காலத்தில் 1500களுக்கு பிறகு வந்த சீர்திருத்தவாதியான நமக்கெல்லாம் நன்கு தெரிந்த மார்ட்டின் லூத்தர் கூட இவரை பற்றி சொல்லும்போது, மார்ட்டின் லூத்தருடைய போதனைகள், அவருடைய சிந்தனைகள் இது எல்லாமே கிட்டத்தட்ட அப்படியே வெசலுடையதை போல இருந்தது. அதாவது வெசல் எழுதிய புத்தகங்கள், அவருடைய போதனைகள், இதையெல்லாம் மார்ட்டின் லூத்தர் கற்றுக்கொண்டதுனால தான் பிற்காலத்தில் மிகப்பெரிய சத்திய கருத்துக்களை, சத்தியங்களை இவரால் வெளிப்படுத்த முடிந்தது. இன்றைக்கு நான் போதிக்கக்கூடிய சத்திய கருத்துக்கள், சத்திய ஊழியங்களுக்கெல்லாம் ஆரம்பம் அல்லது மூலமாக இருந்ததுன்னா வெசலுடைய போதனைகள் தான் அப்படின்னே சொல்லியிருக்கிறார். அந்தளவு வெசல் மேலே அதிக மரியாதையும் அன்பும் உடையவராக மார்ட்டின் லூத்தர் இருந்தார். வெசலுடைய எழுத்துக்கள்னு சொல்லும்போது அவர் பல சிறு குறிப்புகளாக தான் எழுதி வைத்திருந்தார். பிற்காலத்தில் அவைகளெல்லாம் தொகுக்கப்பட்டு அவைகள் மார்ட்டின் லூதருக்கும் ஹில்ட்ரிச் ஸ்விங்லிக்கும் அனுப்பப்பட்டது. இவருடைய எழுத்துக்களை பிற்காலத்தில் மார்ட்டின் லூதர் தொகுத்து கொடுத்திருக்கிறார். இப்படி ஒரு மிகப்பெரிய சீர்திருத்த காலகட்டத்தின் ஆரம்பத்தில் இருந்து அதற்கான ஊழியத்தை செய்கிறோம் என்பதை அறியாமலே அந்த ஊழியத்தை மிக சிறப்பாக செய்து கொண்டிருந்தார். யுகாரிஸ்ட் அல்லது திருப்பலி பூஜை பற்றிய பல சத்தியங்களை தெரிந்து கொள்ளணும் என்பதற்காக பல நூலகங்களுக்கு போய் அதை பற்றிய காரியங்களை படிக்கிறதுக்கான முயற்சி எடுத்திருக்கிறார். இப்படி வெசல் பல இடங்களுக்கு போய் ஏராளமான விஷயங்களை கற்றுக்கொண்ட ஒரு அறிஞராக இருந்திருக்கிறார். இன்னும் பல காரியங்களை கற்றுக்கொள்வதற்காக அவர் பாரிஸுக்கு போயிருக்கிறார். ஏனென்றால் அன்றைக்கு ஐரோப்பாவில் பாரிஸ் தான் அறிவு மற்றும் கலைக்கு ஒரு தலைநகராக இருந்தது. அங்கே கிட்டத்தட்ட 16 வருடங்களாக ஒரு அறிஞராகவும் ஆசிரியராகவும் வேலை செய்திருக்கிறார். பிறகு அங்கேருந்து ரோமுக்கு போகிறாரு. அந்த காலகட்டத்தில் ரோம் தான் கலை, அறிவியல், இலக்கியம் இவைகளுடைய மறுமலர்ச்சியின் உச்சகட்டத்தில் இருந்தது. அப்போ போப்பாக இருந்த 4ஆம் சிக்ஸ்டஸ் இவரை பிஷப்பாக்கணும்னு விரும்பியும் இவருக்கு அப்படிப்பட்ட விருப்பம் இல்லை. இவருக்கு அப்படிப்பட்ட மத அமைப்புகள், அதில் இருக்கக்கூடிய பதவிகள், அதில் விருப்பம் இல்லாதனால அதுக்கு எதிரான ஒரு நிலையை தான் எடுக்கிறார். 1475 சுவிட்சர்லாந்து பேசல் நகரத்தில் பல மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். 1476 ஹீடல்பர்க் நகரத்திலே கற்றுக் கொடுக்கிறார். ஆனால்
போப்பு மார்க்கத்துடைய ரோமன் கத்தோலிக்க அமைப்புடைய விசாரணை மன்றம் எங்கெல்லாம் அவங்களுடைய கருத்துக்கு எதிராக பேசுகிறாங்களோ, எங்கெல்லாம் சத்தியத்தை கொண்டு வர்றாங்களோ அவர்களையெல்லாம் எதிர்க்கிறது, அவங்கள ஒடுக்கிறது, கொல்றது, இவைகளை இந்த இருண்ட காலம் முழுவதும் செய்து கொண்டிருந்தவர்கள் இப்பொழுதும் இங்கே வெசலுடைய ஊழியத்தை பார்த்து, அவர் சத்தியத்தை கொடுப்பதை பார்த்து எப்படியாவது அதை தடுத்து நிறுத்தணும் என்று சொல்லி அவருடைய உயிரை எடுக்கிறதுக்கான முயற்சிகளையும் எடுத்தாங்க. இதனால் அவர் அங்கேருந்து கிளம்பி நெதர்லாண்டில் அவருடைய சொந்த ஊருக்கு போயிடுறாரு. இப்படி அறிஞராக, ஆசிரியராக கிட்டத்தட்ட 30 வருடங்கள் வேலை செய்த பிறகு 1479 அவருடைய சொந்த ஊரில் சத்தியங்களை கொடுக்க ஆரம்பிக்கிறார். அங்கே ஓல்டே கான்வெண்ட்டில் இவர் நிர்வாகியாக இருந்து சத்தியத்தை கொடுக்குறார். அங்கே இவரை பெரிய அறிஞராக அவங்க வரவேற்கிறாங்க. அங்கே அவருக்கு எல்லா சுதந்திரமும் இருக்குது. அதனால் சத்தியங்களை கொடுத்து சீர்திருத்த ஊழியத்தை எந்த தடையும் இல்லாமல் செய்து வந்தார். இவர் உலகம் முழுவதும் சுற்றி வெறும் கல்வி அறிவை மட்டும் பெற்றுக்கொள்ளவில்லை, வெறுமனே பல விஷயங்களை தெரிந்து கொண்டு தகவல்களை மட்டும் வைத்து கொண்டிருக்கிறவர் அல்ல. அவருடைய பள்ளி நாட்களிலேயே எழுத்தாளர்களுடன் இருக்கக்கூடிய தொடர்பு அவரை ஆழ்ந்து சிந்திக்கக்கூடியவராக மாற்றியது. அதேபோல் உலகம் முழுவதும் அவர் சென்று அன்றைக்கு மறுமலர்ச்சி சமுதாயத்தில் ஏற்படுத்திய மாற்றங்களை பார்த்து இப்படி உலகத்தை பற்றிய பறந்து விரிந்த ஒரு அறிவு அவருக்கு கிடைக்கிறது. இது எல்லாம் சேர்ந்து தான் எந்த விஷயத்தையும் ஆழ்ந்து சிந்தித்து பகுத்தாராய்ந்து ஒரு தெளிவான முடிவெடுக்கக்கூடியவராக அவரை உருவாக்கியது. இதனால தான் இந்த நட்சத்திர அங்கத்தினர் வெசல் பல காலமாக இருந்த மூட நம்பிக்கைகள், தப்பறைகள், இவைகளெல்லாம் கேள்வி கேட்டு தூக்கி எறிந்து அவைகளுக்கு எதிரான சத்தியத்தை கொடுத்து மிகப்பெரிய சீர்திருத்தத்திற்கான அடித்தளத்தை அமைத்து கொடுக்க முடிந்தது. 1489 அவர் பிறந்த ஊரிலேயே மரிக்கிறார். அவரை பல தேசங்களுக்கு சென்று பல்வேறு காரியங்களை அறிந்து கொண்ட அறிஞராக மக்கள் கருதினாலும் அவர் அவருடைய மரணப்படுக்கையில் சொன்னது, சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவையே அன்றி நான் வேறு எதையும் அறியவில்லை என்பதுதான். இயேசு கிறிஸ்துவை, சிலுவையில் அறையப்பட்ட அவரையே அன்றி வேறொன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன். அப்போஸ்தலர் யோவானுக்கு பிறகு மிக முக்கியமான சத்தியங்களை தேவன் வெளிப்படுத்தி அப்படி மிக முக்கியமான சத்தியங்களை கொடுத்து ஊழியம் செய்தது அப்படின்னு பார்த்தா ஜான் வெசல் தான். அதனால தான் இந்த பிலதெல்பியா சபை காலகட்டத்தின் பிரதான நட்சத்திர அங்கத்தினராக இந்த ஜான் வெசலை தேவன் கொண்டு வருகிறார். மிக மோசமான சத்தியம் கிடைக்காத அந்த இருண்ட காலகட்டத்தில் மக்கள் எப்படிப்பட்ட நிலையில் இருந்திருப்பாங்க, எந்த அளவு தப்பறைகள், மூட நம்பிக்கைகள் இருந்திருக்கும். அப்போ அதில் இருந்து மக்களை வெளியே கொண்டு வந்து மிகப்பெரிய அளவில் சீர்திருத்தம் செய்யணும்னா வேதாகமத்தின் பல முக்கியமான கோட்பாடுகளை மிக தெளிவாக விளக்கி சொல்லணும். அது பற்றிய முக்கியமான சத்தியங்களை கொடுக்கணும். அப்படிப்பட்ட சத்தியங்களை ஜான் வெசல் அவருடைய ஊழியம் மூலமாக செய்தார். அப்படிப்பட்ட ஜான் வெசல் கொடுத்த மிக முக்கியமான சத்தியங்கள் என்னென்ன என்பதை பார்க்கலாம். முக்கியமாக 7 சத்தியங்களை கொடுக்குறார். வேதாகமம் மட்டும்தான் நம்முடைய நடக்கைகள், நம்முடைய விசுவாசம் எல்லாவற்றிற்கும் அடிப்படையான ஆதாரமான விஷயமாக இருக்கணும். அங்கேருந்து தான் நமக்கு தேவையான எல்லா சத்தியங்களுமே கிடைக்குது. 2வது சத்தியம், இயேசு கிறிஸ்து தான் சபையுடைய ஒரே தலைவர். இங்கே பூமியில் இவர்கள் ஏற்படுத்துகிற பிஷப்போ அல்லது போப்போ அல்லது ஒரு பெரிய சபை அமைப்புடைய தலைவர்களோ கிடையாது. ஏன்னா இந்த இருண்ட காலம் முழுவதுமே நாங்கள் தான் இந்த கிறிஸ்தவ மண்டலத்தின் தலைவர்கள், நாங்கள் தான் கிறிஸ்துடைய ரெப்ரசன்டேட்டிவாகவே இருக்கிறோன்னு சொல்லிட்டு தான் போப்பு மார்க்கம் இருந்தது. ஒவ்வொரு போப்புமே தங்களை கிறிஸ்துவுடைய பிரதிநிதிகளாகவும் தங்களை சபையுடைய தலைவர்களாகவும் காட்டிக்கொண்டிருந்தாங்க. சிலர் தங்களை கிறிஸ்துவாகவே காட்டிக்கொண்டிருந்தார்கள். ஆனால் வேதாகமம் கண்டிப்பாக அப்படி சொல்லவில்லை. போதகர்கள் என்று கூட அழைக்கக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கு. அதாவது ஒரு கருத்தில் பார்த்தா எல்லாருக்குமே போதகர் கிறிஸ்து தான். அப்போது சரீரமாகிய சபைக்கு ஒரே தலை தான், இயேசு கிறிஸ்து தான் அந்த ஒரே தலைவர். தேவன் நம்மை நீதிமானாக கருதுவது, நம்மை நீதிமானாக்குவது, இது எல்லாமே விசுவாசத்தின் மூலமாக தான். பூமியில் எந்த ஒரு சபை அமைப்புகளுடைய சடங்காச்சாரங்களோ அல்லது அந்த சபைக்கு போகிறதுனாலையோ, அங்கே ஞானஸ்நானம் எடுக்கிறதுனாலையோ, அங்கே இருக்கக்கூடிய தலைவர்களோ அல்லது போப்போ யாரும் ஒரு மனிதனை புனிதப்படுத்த முடியாது. அவனுடைய பாவங்களை மன்னிக்கிறது இதெல்லாம் முடியவே முடியாது. தேவன் இயேசு கிறிஸ்துவை நம்முடைய பாவங்களுக்காக மறிக்க ஈடுபலியாக கொடுத்துட்டாரு. இப்போ யாரானாலும் எப்படிப்பட்ட பாவம் செய்திருந்தாலும் அவர்கள் தேவனுக்கு முன்பாக வந்து நின்று தேவன் அவர்களை நீதிமானாக கருதணும்னா அது அவர்களுடைய விசுவாசத்தை வைத்து தான். கிறிஸ்துவுடைய ஈடுபலி மேலே அவர்கள் வைக்கக்கூடிய விசுவாசம், கிறிஸ்துவுடைய ஈடுபலியினால தான் நமக்கு ரட்சிப்பு என்கிற விசுவாசம் அவர்களுக்கு இருந்தால் மட்டும்தான் தேவன் அவர்களை நீதிமானாக கருதுவார். இந்த சத்தியமும் மிக முக்கியமான ஒரு சத்தியமாக இருந்தது. ஏன்னா அந்த காலகட்டத்தில் நீங்கள் இந்த சபைக்கு வந்து ஞானஸ்நானம் எடுத்தால் தான் அல்லது
இந்த மாசில் பங்கு கொண்டால் தான் நீங்கள் வந்து நீதிமானாக முடியும், பரலோகத்துக்கு போக முடியும், இப்படிப்பட்ட பல தப்பறையான கருத்துக்கள் இருந்தது. அப்போ அவர்கள் போப்பையோ அல்லது தலைவர் பிஷப்பையோ ஒரு சபை அமைப்பையோ நம்பி இருந்தாங்க. அப்படி இல்லை, ஒவ்வொரு மனிதனும் தனிப்பட்ட முறையில் கிறிஸ்துடைய ஈடுபலி மேலே அவங்க வைக்கிற விசுவாசத்தினால தான் தேவனுக்கு முன்பாக நீதிமானாக கருதப்படுகிறார்கள் என்கிற சத்தியம் மிக முக்கியமான ஒன்று. அன்றைக்கு பலருக்கும் அது தெரியாததாக இருந்தது. நம்ம கூட மார்ட்டின் லூதர் இந்த சத்தியத்தை பெரிய அளவில் பிற்காலங்களில் கொடுத்தார். அங்கே பாவ மன்னிப்பு சீட் என்கிற முறையெல்லாம் அவங்க கொண்டு வரும்போது அதை கண்டித்து மார்ட்டின் லூதர் இந்த சத்தியத்தை பெரிய அளவில் கொடுத்தாரு. ஆனால் அதற்கான மூலம் இங்கேருந்து தான் முதலாக வெசல் தான் இந்த சத்தியத்தை வெளிப்படுத்தி இருக்கிறாரு. அடுத்ததாக 4வது சத்தியம், யார் தங்களை முழுமையாக பிரதிஷ்டைக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார்களோ, உண்மையான பிரதிஷ்டைக்கு, அவர்கள் தான் தேவனுக்கு முன்பாக ஆசாரியர்களாக இருக்க முடியும். பூமியில் இருக்கக்கூடிய சபை அமைப்புகளோ பாப்பசியோ இவரை நாங்கள் வந்து பிஷப்பாக நியமிக்கிறோம், போதகராக நியமிக்கிறோம் அப்படின்னு இவங்க நியமிக்கிறதுனால அவங்க வந்து செயின்ட்டாகவோ அல்லது ஆசாரியர்களாக மாற முடியாது, பரிசுத்தவான்களை அவங்க மாற முடியாது. விசுவாசத்தோடு தேவனுக்கு முன்பாக வந்து முழுமையாக தங்களை கீழ்ப்படுத்தி தங்களுடைய உலக ஆசைகள், தங்களுடைய விருப்பங்கள், தங்களுடைய சித்தம் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு தேவனுடைய சித்தம் தான் எங்களுடைய சித்தம் என்று தங்களை முழுமையாக யார் தேவனுக்கு ஒப்படைக்கிறார்களோ, இதுதான் கான்சக்ரேஷன் என்பது, அர்ப்பணிப்பு என்பது. அப்படிப்பட்டவர்கள் தான் தேவனுக்கு முன்பாக ஆசாரியர்களாக இருக்க முடியும். இந்த சத்தியத்தையும் கொடுக்குறாரு. அடுத்ததாக அந்த காலகட்டத்தில் மாஸ் என்கிற திருப்பலி பூஜை இதை நம்பிட்டு இருந்தாங்க. அதில் பங்கு கொண்டால் அவர்களுடைய பாவம் மன்னிக்கப்படுது, அதில் வந்து கிறிஸ்துவுடைய ரத்தமாகவே மாறுது, அந்த திராட்சை ரசம் கிறிஸ்துவுடைய ரத்தமாக மாறுது, அந்த அப்பம் கிறிஸ்துவுடைய மாம்சமாக மாறுகிறது, அதில் ஏதோ ஒரு மந்திரம் போல், மேஜிக் போல் அது மாறுதுன்னே நம்பிட்டு இருந்தாங்க. அப்போ அதில் பங்கெடுக்கும் போது அவர்களுடைய பாவம் அப்பொழுது அந்த பூஜையினால் மன்னிக்கப்படுது என்கிற கருத்தெல்லாம் இருந்தது. ஸோ இந்த தவறு அவங்க அப்போ அந்த சபைக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தை ஏற்படுத்துது இல்லையா. அப்போ அவங்க அந்த சபையில் ஒரு உறுப்பினராக இருக்கணும், அப்படி இருந்தால் தான் அந்த மாசில் பங்கெடுக்க முடியும், அப்படி பங்கெடுத்தால் தான் அவர்கள் பாவம் மன்னிக்கப்பட்டு நீதிமானாகி பரலோகத்துக்கு போக முடியும். இப்படிப்பட்ட கருத்து இருக்கும்போது என்ன நடக்கும்? அப்போ என்ன நடந்தாலும் அங்கே இருக்கக்கூடிய போதகர்கள், பிஷப்பு, போப்பு எல்லாரும் கீழ்ப்படியணும், அந்த சபையில் ஒரு மெம்பராக இருக்கணும், அப்போ தான் நமக்கு ரட்சிப்பு என்கிற கருத்து வந்துடுது. அப்போ இதுதான் அங்கே போப்பு மார்க்கம் தன்னை உயர்த்தி கொண்டு அந்த மக்களை ஆண்டு கொண்டு இருப்பதற்கு அடிப்படையான ஒரு தப்பறையாக இருக்குது. அதனால தான் அந்த காலகட்டத்திலேயே இந்த மிக முக்கியமான சத்தியத்தையும் வெசல் கொடுத்துருக்கிறார். அப்போ கிறிஸ்துடைய அந்த ராப்போஜனம், அவரை நினைவு கூறுதலாக நம்ம செய்யக்கூடிய அதில் பயன்படுத்துகிற அந்த திராட்சை ரசம் மற்றும் அப்பம் என்பது அடையாளமாக அவருடைய இரத்தத்தையும் அவருடைய மாம்சத்தையும் சுட்டி காட்டுகிறது. அவர் தன்னுடைய மனுஷிய வாழ்க்கையையும் தன்னுடைய ஜீவனையும் கொடுத்தார் இல்லையா, அதற்கு ஒரு அடையாளமாக அது கொடுக்கப்பட்டிருக்கு. இயேசு கிறிஸ்து மட்டுமல்ல, சரீர வகுப்பாரும் அதே போல் தங்களை அந்த பலியில் ஒப்பு கொடுக்குறாங்க இல்லையா. அப்போ இவர்களுடைய பலியும் அது குறிக்குது. இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணுங்கள்னு சொல்லும்போது அவர்களும் கிறிஸ்துவோடு சேர்ந்து அவரை போலவே அந்த பலியில் பங்கெடுக்கிறாங்க அப்படிங்கிற கருத்தையும் அதை அடையாளமாக காட்டுது. இந்த சத்தியங்களை எல்லாம் அப்பொழுதே ஜான் வெசல் கொடுத்திருக்கிறார். அது மட்டும் இல்லை, இன்னொரு மிக முக்கியமான சத்தியம், 6வது சத்தியம், தேர்ந்தெடுக்கப்படுகிறவர்கள், அழைப்புக்குள்ளே வர்றவங்க, இவைகளை பற்றி பேசும்போது சரி இவங்கெல்லாம் பரிசுத்தவான்களாக பரலோக அழைப்பிற்கு ஓடுகிறார்கள், அவங்களாம் பரலோகத்துக்கு போயிடுவாங்க, அவங்களுக்கான ரட்சிப்பு இதெல்லாம் பற்றி பேசும்போது தேர்ந்தெடுக்கப்படாதவர்கள், இந்த அழைப்பிற்குள் வராதவர்கள், கிறிஸ்துவை பற்றி அறியாதவர்கள், ஸோ இப்படிப்பட்டவர்களுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற சத்தியத்தையே கொடுக்குறார். அப்போ எதிர்காலத்தில் அப்படிப்பட்டவர்களை ரட்சிப்பதற்கான ஒரு வாய்ப்பையும் கடவுள் வைத்திருக்கிறார் அப்படிங்கிற சத்தியத்தையும் கொடுக்குறார். 7வது சத்தியமாக அவர் கொடுக்குறது, அப்போது பரிசுத்தவான்களுக்கான மிக சிறப்பான அழைப்பு அப்படிங்கும்போது அது என்னதுங்கிறத கொடுக்குறார். எப்படி கிறிஸ்து உன்னதமாக உயர்த்தப்பட்டு இந்த பூமியில் அவர் ராஜாவாக இருந்து ஆளுகை செய்வாரோ, அதே போல் இந்த சபை வகுப்பாரும் அவரோடு சேர்ந்து ராஜ்யம் பண்ணக்கூடிய அந்த ஒரு வாய்ப்பு, அப்படி உன்னதத்திற்கு உயர்த்தப்பட்ட ராஜாக்களாக இருக்கக்கூடிய, உடன் சுதந்திரவாளிகளாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த சபைக்கு கிடைக்கும் என்கிற அதை பற்றிய சத்தியத்தையும் கொடுத்திருக்கிறார். ஜான் ஆஃப் வெசல் இவருடைய வரலாற்றை நாம் படிக்கும்போது நாம் தெரிந்து கொள்வது என்னென்னா, இவர் அறிவு நிலையில் மிகுந்த தைரியமும் உறுதியுமுள்ளவராக இருந்து அன்றைக்கு இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம் என்று நம்பப்பட்ட பல நம்பிக்கைகளை தகர்த்து எது சத்தியங்கிறத மக்களுக்கு கொடுத்தாரு. அன்றைக்கு ரோமன் கத்தோலிக்க அமைப்பு எது சத்தியம்னு சொல்லுதோ அதுதான் உண்மைன்னு நம்பிட்டு இருந்தாங்க. போப்பு என்ன சொல்கிறாரோ அது கடவுளே சொல்கிற மாதிரி, போப்பெல்லாம் தவறே செய்ய மாட்டார். அப்படிப்பட்ட நம்பிக்கை மக்களுக்கு இருந்த காலகட்டத்தில்
அப்படியெல்லாம் இல்லை, இவங்களும் மனுஷங்க தான், தவறுகள் செய்யக்கூடியவங்க தான். இவங்கள்ட்ட ஏராளமான தப்பறையான கோட்பாடுகள் இருக்குது. அப்போது நம்ம சத்தியத்தை தெரிந்து கொள்ளணும்னா சத்தியத்திற்கான மூலம் தேவனுடைய வார்த்தையாகிய வேதாகமம் தான். அதில் தான் நீங்கள் தேடி படிக்கணும். அதுதான் உங்களுடைய விசுவாசத்திற்கு ஆதாரமாக இருக்க வேண்டும் என்பதை அவரை பின்பற்றியவர்களுக்கு ரொம்ப தெளிவாக கற்றுக் கொடுத்தாரு. அவருடைய சத்தியத்தை தேடிய தொடர் பிரயாணங்களும் விடாப்பிடியான முயற்சிகளும் ஒவ்வொரு கிறிஸ்தவனும் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம். இயேசு கிறிஸ்து ரத்தின சுருக்கமாக சொல்லிட்டாரு, தேடுங்கள் கண்டடைவீர்கள். இதனால தான் சத்தியத்தை தேடாத கிறிஸ்தவர்கள் சத்தியத்தை கண்டடையவில்லை. அவங்க இருளே தான் இருக்கிறாங்க. ஏன்னா உண்மையை தேடினா தான் கிடைக்கும். அப்போ சத்தியம் எது அப்படிங்கிற அந்த தேடல் இருக்கணும். அதற்கான விடாமுயற்சியான தேடல் இருக்கணும். ஜான் வெஸ்லியுடைய வாழ்க்கை முழுவதும் அவருடைய அந்த சத்தியத்தை தேடிய அந்த பிரயாண பாதையில் தான் அவருக்கு பின்னால் வந்தவர்களும் மார்ட்டின் லூதர், ஸ்விங்லி போன்ற சீர்திருத்தவாதிகளும் தொடர்ந்து பிரயாணம் பண்ணாங்க. இன்னும் அதிகமான ஆழமான சத்தியங்கள் அவங்களுக்கு வெளிப்பட்டது. பிலதெல்பியா சபையின் பிரதான நட்சத்திர அங்கத்தினராகிய ஜான் வெஸ்லை பற்றி தெரிந்து கொள்ள கிருபை செய்த தேவனுக்கு நன்றி. பிலதெல்பியா சபை காலகட்டத்தின் அடுத்தடுத்த நட்சத்திர அங்கத்தினர்களை பற்றி நாம் அடுத்த பகுதிகளில் படிக்கலாம். ஒரே மெய்தேவனாகிய யாவே தேவனுக்கும் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் மகிமையும் கனமும் உண்டாவதாக. ஆமென்.